கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் பெரிய பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். அவர் எதிலே பிரியப்படுகிறார் என்று கேட்டால், நாம் கர்த்தரை துதிக்கும் போதும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போதும், அவரை மகிமைப்படுத்தும் போதும் அவர் பிரியப்படுத்துகிறார். மாறாக அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய துதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, எங்கெல்லாம் அவர் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோமோ, அந்த நேரத்தில் அவர் நம்மோடு என்ன செஞ்சிருவார்? கலந்துருவார். துதி இருக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல நமக்குள்ளே என்ன செஞ்சிருவார்? உலாவிடுவார். அவருடைய பிரச்சனை என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, நம்ம மேலே என்ன செய்யும்? கடந்து வந்துடும். அதனால தான் ஒரு துதி ஸ்தோத்திரத்தை அடிக்கடி தேவ பிள்ளைகள் ஏறெடுக்கணும். அவருக்கு மகிமை செலுத்தணும், நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். ஏன்னு கேட்டால், விடுதலை எங்கே இருக்குது, மீட்பு எங்கே இருக்குது? அது எல்லாமே துதியில் தான் இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிற வல்லமை, போராட்டத்திலிருந்து விடுதலை பெறதுக்குண்டான வல்லமை, அது எல்லாமே துதியில் தான் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமித்து பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? ஏக சத்தமாய் துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரியையில் தாளங்கள் கீத வாக்கியனுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தால் நிரம்பியது. பாருங்கள், எப்போ தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ மகிமை எப்போ நிரம்புச்சு அப்படின்னு கேட்டால், தேவாலயம் எப்போது துதியின் வல்லமையால் நிரம்புச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பூரியைகள் ஊதி கீத வாத்தியங்களை வாசித்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலே கர்த்தரை வீடாகிய தேவாலயம் முழுவதும் நிரம்பியது. பாருங்கள், இன்றைக்கி மேக ஸ்தம்பம் போல் அவருடைய பிரசனம் நம்ம இருக்கிற இடத்துல, தேவ ஆலயங்களில், வீடுகளில் அவர் பிரசனம் நம்மளை மூடும்போது, நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த பிரசனத்தில் அந்த பிரச்சனைகள் எப்படி வெளியேறுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். பிரசன்னம் இருக்கிற இடத்துல, துதி சோத்திரத்தை இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருப்பதை பார்க்க முடியாது, போராட்டம் இருப்பதை பார்க்க முடியாது, பலவீனம் இருப்பதை பார்க்க முடியாது, நெருக்க இருப்பதை பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு தான் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அவர்கள் பாடி ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், கட்டுகள் கலண்டன. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ கட்டுகள் இருக்கலாம். ஒரு குடும்பம் ஒரு துதிக்கிற குடும்பமாக, ஸ்தோத்தரிக்க குடும்பமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த குடும்பத்தில் தேவ பிரச்சனை கடந்து வரும். அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், அவர் துதிக்கும் போது எப்படி துதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒருமிக்க பூரியைகள் ஊதியவன் போட்டிருக்கு. அதாவது இன்றைக்கி துதியில் அவர் ஏன் இறங்க முடியல, ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் ஏன் பிரச்சனை வர? இன்றைக்கி அநேக சபைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனத்தை உணர முடியாது. ஒரு மேக ஸ்தம்பம் நம்ம மேலே படர்ந்து போகிறத உணர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆலயத்தில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினா அவர் அப்படியே அந்த இடத்துல இறங்கிடுவார். பார்த்துக்கள் இறங்கும் போது அந்த 100 பேத்துக்குள் இருக்கிற போராட்டம், 100 பேத்துக்குள்ளே இருக்கிற பலவீனம், 100 பேத்துக்குள்ள இருக்கிற கட்டு, 100 பேத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அது முற்றிலும் அது மாறிவிடும். அப்போ மெயின் காரணம், துதிப்பதற்கு முன்னே நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய நினைவிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமலை ஒருமித்து ஒரு மனதோடு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இங்கே அநேக இடங்களில் தேவன் வாசம் பண்ண முடியல, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு மனது இல்லாமல் கர்த்தரை துதிப்பது, ஒரு மனது இல்லாமல் கர்த்தரை ஆராதிப்பது, ஒரு மனது இல்லாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, அங்கே அவர் இறங்க முடியாது, அவர் வர முடியாது. 2 பேர் தான் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல அவங்க வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலைநிமிர பண்ணார். ஜெயில் அதிகாரி பவுலும் சீலையும் அடித்து ரத்தம் வர அடித்தாங்க. ஆனால் அவர்களுடைய வாய் கட்டப்படலை.
உடம்புல ரத்தம், உடம்புல காயம். ஆனாலும் அந்த காயத்தை ஒரு பொருட்படுத்தாமல் வாயினால் கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். நடந்த காரியம் என்ன? சங்கிலி அறுபட்டு விழுந்தன. ஜெயிலில் இருக்கிற அவ்வளோ கதவுகளும் திறக்கப்பட்டன. ஜெயிலி அதிகாரி காலில் வந்து விழுந்தான். இது எப்படி இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு, இது எப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, வெறும் துதி தான், வெறும் ஸ்தோத்திரம் தான். பாருங்கள், யாரையுமே கலட்ட முடியாத ஒரு சங்கிலி, 2 பேர் 2 கை மேலே தொழுவ மரத்தில் மேலே கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு. இங்கிட்ட அசைக்க முடியாது, அங்கிட்ட அசைக்க முடியாது. ஆனால் வாயில் துதிச்சாங்க. அந்த ஜெயிலில் எத்தனையோ ஜெயில் அறை இருக்குது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேர் மட்டும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் கண்கள் முன்பாகவே எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டன. அங்கே ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டானது. பாருங்கள், அங்கே 2 பேர் துதிக்கிற துதியில் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு வல்லமை. ஆனால் இன்றைக்கி வந்து 100 பேர் துதிக்கிற இடம் இருக்குது, 200 பேர் துதிக்கிற இடம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன் கேட்டால் அங்கே ஒரு மனதோடு துதிக்கணும். என்னுடைய நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன் அப்படிங்கிற. அப்போ ஒரு மனதோடு இருக்கும்போது கர்த்தர் அந்த ரசிவார், இறங்கி வருவார் பார்த்துக்கொள்ளு. அதனால் நம்ம எப்படி துதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனதோடு துதிக்கணும். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினாங்க. எப்படி பாடணுமா? ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினாங்க. அதை துதிக்கும் போது ஸ்தோத்தரித்து துதிக்கணும், சத்தமாக துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் துதியில் கிடைக்கிற ஒரு வல்லமை, இதுதான் துதியில் கிடைக்கிற ஒரு மகிமை. பார்த்துக்கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தில் நீங்கள் எல்லாரும் அவர் மேல் என்ன செய்யுங்க, பயபக்தி. கர்த்தருக்கு பயப்படலே அவரை துதியுங்கள், யாக்கோப்பின் சந்ததியார் நீங்கள் எல்லோரும் அவரை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்கள். துதித்து ஸ்தோத்தரித்து அவரை கனம் பண்ணணும், அவரை கனம் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன். அப்படி என்றால் நாம் கர்த்தரை கனப்படுத்தும் போது எப்படி கனப்படுத்துவது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சமுத்திரத்தை உண்டாக்கினவரை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மன்னாவை வரவைத்தவரை மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். காடைகளை விளைவித்தவரை மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவரை கனப்படுத்தி 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 நீங்கள் பாடும்போது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிற சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இன்றைக்கி ஒரு சில இருதயங்கள் வந்து பல போராட்டத்தில், பல நெருக்கத்தில், பல கவலையில், பல பிரச்சனையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மலை போல பிரச்சனையோடு இருந்தாலும், ஆனால் தேவ பிரசனத்துக்குள்ளே இருந்து அவரை துதித்து சோத்துறீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிடும். இந்த இருதயத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், வாழ வைக்கணும். நம்ம இருதயத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஆவி ஆத்மா வாழ வைக்கணும். வாழ வைக்கிறதுக்கு மெயினே இந்த துதி தான். பார்த்துக்கொள்ளுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசி திருப்தி. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறது என்ன செய்யணும், துதிக்கணும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கு என்ன செய்யுமா, வாழும். இருதயம் என்ன செய்யுமா, வாழுமா. அந்த இருதயம் வாழ்ந்தால் போதும், உடம்பு வாழ்ந்துடும். இருதயம் வாழ்ந்தால் போதும், சரீரத்துக்குள்ள எல்லா உறுப்புகளும் வாழ்ந்துடும். அப்போ இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வாழ்வு கொடுக்கணும். அந்த வாழ்வு எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால், துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, கர்த்தரை கனப்படுத்தும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் இதயத்தில் கவலை என்பது இருக்காது, போராட்டம் என்பது இருக்காது, நெருக்கம் என்பது இருக்காது, பிரச்சனை என்பது இருக்காது, சஞ்சலம் என்பது இருக்காது, தவிப்பு என்பது இருக்காது. உங்கள் இருதயம் பிரசன்னத்தால், மகிமையால், கிருபையால், பலத்தால் அது நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய துதி நம்ம வாயில் இருக்கும்போது எல்லா காரியங்களும் நினைச்சுவார், பொறுப்படுத்திக் கொள்வார். பாருங்கள், சங்கீதம் 26:12. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் செம்மையான இடத்துல இருக்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். பார்த்துக்கொள்ளுங்க, சபைகளிலே கர்த்தரை நாம் துதிக்கணும். இன்றைக்கி சபைகளில் வந்து துதி அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டால், விடுதலை பெற்றுக்கொள்ள, மீட்பை பெற்றுக்கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, அறியாத காரியத்தை தெரியாத காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை, ரேமா வார்த்தையை கேட்க,
கடந்து வர்றோம். ஆனால் பிற்பட்ட அந்த ஆவிக்குரிய சபைகளிலே கர்த்தரை வந்து நம்ம ஒருமித்து துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் துதிக்கிறது ரொம்ப கம்மியாகி விட்டது. கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? மனதார துதிக்கணும், மனதார ஸ்தோத்தரிக்கணும், மனதார என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பார்த்துக்கணும். சபைகளிலே இப்போ சபையில் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அந்த 200 பேர் ஒருமித்து துதிக்கணும். ஒரு சிலர் இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் அப்போ தான் செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் அந்த நேரத்தில் தீவிரமாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. துதிக்கிற நேரத்தில் தான் சர்ச்சில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தீவிரமாக படிப்பாங்க. அதுவும் இங்கிட்டு 10 பேர் துதிப்பாங்க, அங்கிட்டு 10 பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சபைகளிலே தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. சபைகளிலே கர்த்தரை துதிக்க வேண்டும்படி வேதம் சொல்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 26:12. அதிகமாக எங்கே துதிக்கணும் அப்படின்னு கேட்டால் சபைகளில் தான் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? வந்த வண்ணமாக யாரும் போகிறது கிடையாது. ஒரு விடுதலையை பெற்று செல்லணும். அந்த விடுதலை எங்கே இருக்கிறது? துதியில் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி சபைகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஆராதனை ஆரம்பிக்கும் போது 15 பேர் இருப்பாங்க. பாதி ஆராதனை போயிடும், அப்போ தான் பாதி பேர் வருவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சில பேர் பிரசங்கத்துக்கு வருவாங்க, ஒரு சில பேர் ஆராதனை நடந்துக்கிட்டு வருவாங்க. அப்படி வருகிறவர்களுக்கு ஒரு விடுதலையை பார்க்க முடியாது, பிரச்சனத்தை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் கிருபை நமக்கு என்றும் என்ன செய்து உள்ளதான் பார்ந்தவளை. அதனால் ஐயர்களே, மழை போல் வருகிற பிரச்சனையை பனி போல் உருவ வைக்கிறவர். அதுக்கு விடுதலை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்முடைய இருதயம் களி கூறணும். எப்போது நம்முடைய இருதயம் களி கூறு அப்படின்னு கேட்டால் பாட்டினாலே கர்த்தரை துதிக்கும் போது, பாட்டினாலே கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் இருதயம் வந்து எப்போ பார்த்தாலும் களி கூர்ந்துக்கிட்டே இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இருதயம் வந்து தொய்வாக வேதனையோடு கவலைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய, எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிற கவலை இருக்காது. அப்போ இந்த கவலை போகணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் இருதயம் களி கூர்ந்து இருக்கணும். உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? களி கூர்ந்து இருக்கணும். அப்போ களி கூர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டினாலே கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பாடல்கள்! என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இப்படி துதி பாடல்களை நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் பூரிக்கும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அதான் பாட்டினாலே கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நீங்கள் பாடுற பாட்டில் துதி இருக்கணும், நீங்கள் பாடுற பாட்டில் ஸ்தோத்திரம் இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட பாடல்களை அடிக்கடி நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த இருதயம் இருக்குது தெரியுமா? இருதயம் மனசு கவலை என்ன செய்யுமா? ஒடுக்குமா, இருதயத்தை வாழ விடாதான். அப்போ உங்கள் இருதயத்தை வாழ வைக்கிறதுக்கு உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? களி கூர்ந்து பூரிக்க வேண்டும். எப்போது களி கூர்ந்து பூரிக்கணும்னு கேட்டிங்கன்னா பாட்டினாலே அவரை துதிக்கும் போது, பாட்டினாலே அவரை ஆராதிக்கும் போது உங்கள் இருதயம் என்ன செய்யும்? களி கூறும். பாருங்கள், சங்கீதம் 33:1 சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போது செம்மையானவர்கள் யார்? உண்மையானவர்கள் யார்? நிம்மதியானவர்கள் யார்? நீதிமான்கள் யார் அப்படின்னு கேட்டால் துதி செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு செம்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு அதிசயமான வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, துதிக்கலை கிடைக்கிறதில்ல ஒரு பெரிய அற்புதம். சங்கீதம் 71:6, நான் கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன்.
என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எப்படி துதிக்கணுமா? ஆண்டவரே, கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீங்கள். அப்போ தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னமே அறிந்தவர் நீங்கள். இந்த நாட்களிலே என்னை நடத்த நீங்கள் போதுமானவர் இருக்கீங்க. என் தேவைகளை சந்திக்க நீங்கள் போதுமானவர் இருக்கீங்க. அதுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறேன், அதுக்காக உமக்கு துதி சோதரத்தை இறடுகிறேன் அப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன். எதை சொல்லி துதிக்கணுமா? என் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை முன் அறிந்தவரை துதிக்கிறேன் அப்படி சொல்லி நல்லா கர்த்தரை மனதார துதிச்சு பாருங்களேன். ஒரு விடுதலையை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சங்கீதம் 84:4, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை இணைச்சுவார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்களோ, உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்போதுமே என்ன செய்யணுமா? துதித்து கொண்டு இருக்கணுமா? ஏன் எப்போதும் துதிக்கணும் தெரியுமா? ஒரு துதி இருக்கிற வீட்டில், ஸ்தோத்திரம் இருக்கிற வீட்டில் தெய்வீக மையமை கடந்து வரும், தெய்வீக வல்லமை கடந்து வரும், தெய்வீக பிரச்சனை கடந்து வரும். எந்த ஒரு பாடும் எந்த பிரச்சனையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சங்கீதம் 147:1, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றமாக இருக்கிறது. இன்பம் எங்கே இருக்கிறது? சமாதானம் எங்கே இருக்கிறது? நிம்மதி எங்கே இருக்கிறது? துதிக்கும் போதும் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:1, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. துதிக்கிறதா இன்பம், துதிக்கிற சந்தோஷம், துதிக்கிற சமாதானம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மழை போல பிரச்சனை இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்ல தேவ பிரச்சனத்துக்குள்ளே வந்துடுங்க, தேவ வல்லமைக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் பிரச்சனை நீங்கள் பனி போல் உருகிறத நீங்கள் கண்ணார பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய பிரச்சனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். அந்த பர்வதம் எப்படி மெழுகு போல் உருகுது, அதே போல் உங்கள் பிரச்சனைகள் உருகும், உங்கள் கடன் பிரச்சனை உருகும், உங்கள் பலவீனம் உருகும், உங்கள் வேதனை உருகும், எல்லாமே உருகி வெளியே ஓடிடும். எங்கே இருக்கிறது? துதியில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதனால் நீங்கள் பிரச்சனை பெருசாக பார்க்காதீங்க, வேதனையை பெருசாக பார்க்காதீங்க. கர்த்தரை நல்லா துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தருடைய பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரட்டும், கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரட்டும். உங்கள் பிரச்சனை ஓடு, துதிங்க, ஆராதிங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், காப்பவரை துதிக்கிறேன். அப்பா, அந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை துதிக்கும் போது இன்பம், உம்மை துதிக்கும் போது சந்தோஷம், உம்மை துதிக்கும் போது சமாதானம், உம்மை துதிக்கும் போது விடுதலை, உம்மை துதிக்கும் போது ஆண்டவரை சுகம், எல்லாமே துதியில் இருக்குது தகப்பனே. எதிராளிகள் கீழே விழுவது, யோசாபாத் 2:20 ஆண்டவரே, எதிராளிகள் 3 படைகள் கீழே விழுந்தன, ஒருவருக்கொரு வெட்டு விழுந்தார்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அற்புதம் நடந்தது. அதே போல் இந்த நாட்களிலே ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்கும் போது, சபையில் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.